என் பிள்ளை ஒரு பக்கமா அலைஞ்சிட்டு இருக்குது, என் மகா ஒரு பக்கமா அலைஞ்சிட்டு இருக்கிறாளே, நான் ஒரு பக்கமா அலைஞ்சிட்டு இருக்கிறேனே. என்னைக்கு 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 நிலையா நான் வாழுவேன்? என்னைக்கு நிலையான ஒரு இடத்துல நான் நிற்பேன்? என் காலடிகள் நிற்க முடியல, பிடுங்கி பிடுங்கி நடப்படுறது மாதிரி இருக்குது. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆனா நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்கல்ல, நீ இனி அலைந்து திரிவது இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, உன்னை பிடிச்சியா எப்படி இரு, சத்தமா சொல்லுங்க, நிலைச்சிரு, நிலைச்சிருப்பா, நிலைச்சிருப்பா, நிலைச்சிருப்பா. அங்கே இங்கே இங்கே அங்கெல்லாம் தொட்டு தொட்டு தொட்டுலாம் வைக்காத. முதல்ல ஒன்றை ஃபினிஷ் பண்ணு, ஒன்றை முடிச்சிருங்க, ஒன்றில் ஜெயிச்சிரு, ஒன்றில் தரவு பண்ணு. அதற்கு பிறகு அடுத்ததை கர்த்தர் தன்னை போல தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரும் இன்னைக்கு தீர்மானத்தோட ஜெபிக்க போறோம். நான் வலதுபுறமும் இடதுபுறமும் சாய மாட்டேன். பாஸ்டர், இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அப்படிதான் நான் உண்மையிலே நினைச்சிட்டு வந்தேன். எனக்கு எந்த ஃபீல்டு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எனக்கு எதைத்தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எதைத்தான் ஆண்டவர் எனக்கு நிலைப்படுத்த போறாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாய வேண்டாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. வழுவாமல் என்னை காக்கிறதற்கு நல்லவராகவே இருக்கிறார். வழுவாமல் என்னை காக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அப்படியே நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே தாரும். நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே தாரும். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, நன்றி ஐயா, பாடுவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்ற. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, சத்தமாய் பாடி நன்றி ஐயா. உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழுடன் நடனமாடுவே. சொல்லோ, மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழுடன் நடனமாடுவேன். இப்ப கைய மேல உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா. சத்தமா எல்லாரும் சொல்லிக்கொண்டே நன்றி ஐயா,
பாதைகள் காண செய்தி, பாதைகள் காண செய்தி, ஆறுகள் ஓட செய்தீரே. தினம் பாடி மகிழ செய்தீரே. சொல்லுவார்கள் ஓட செய்தி, ஆறுகள் ஓட தினம் பாடி மகிழ செய்தீரே. இப்ப சத்தத்தை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின். மூழ்கி போவதில்லை, நான் மழுந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி அப்பா. ரதலரம் தனரகதலரம் Jesus. 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 ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படணும். ஆண்டவரே, நிலைவரமே இல்லாம நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, அங்கும் இங்கும் அலைஞ்சிட்டு இருக்கிற ஆண்டவரே, நிற்கிறதற்கு இடமே இல்லப்பா, நிற்கிறதுக்கு இடம் இல்லை. எங்க கணவனாருக்கு ஒரு நிலைவரம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு ஒரு நிலைவரம் இல்லை ஆண்டவரே. எத்தனை நாள் அலைகிறது, எத்தனை மாசம் அலைகிறது, ஆனா உன் காலடிகளை உறுதிப்படுத்துவேன் என்று கொடுத்த அந்த வார்த்தையை போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்ற மாட்டீரா ஆண்டவரே. என் பிள்ளை ஒரு பக்கமா அலைஞ்சிட்டு இருக்குது, என் மகா ஒரு பக்கமா அலைஞ்சிட்டு இருக்கிறாளே, நான் ஒரு பக்கமா அலைஞ்சிட்டு இருக்கிறேனே. என்னைக்கு 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 நிலையா நான் வாழுவேன், என்னைக்கு நிலையான ஒரு இடத்துல நான் நிற்பேன். என் காலடிகள் நிற்க முடியல, பிடுங்கி பிடுங்கி நடப்படுறது மாதிரி இருக்குது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனா நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்கல்ல, நீ இனி அலைந்து திரிவது இல்லை என்று வாக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தையின் வல்லமை ஆண்டவரே. என் பிள்ளை எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இந்த சத்தம் காதுல தொனிச்சாலும், இப்போ உம்முடைய இரக்கம் என்ன வந்தாலும் இனி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். இந்த இடத்துல உறுதியா நில், நீ தரித்து நில், நீ தரித்து நில். ராதாலா ரத்தனே ரத்தலா ரம்தனோரோல. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. நிலைப்படுத்துகிறவன் உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான்.
உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழுடன் நடனமாடு, மதிப்பிற்கு உரியவன் நானே. இன்று மகிழுடன் நடனமாடு. முடிஞ்சவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் என்ன பாருங்க, என்ன கவனிங்க. நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து ஐடியா கொடுப்பாங்க, நிறைய ஐடியாஸ் தருவாங்க. ஐடியா எல்லாம் கொடுக்கறதுக்கு பஞ்சமே இல்லை. யூடியூப்பை திறந்த ஐடியா கொடுப்பாங்க, ஃபேஸ்புக்கை திறந்த ஐடியா கொடுப்பாங்க. இந்த ஐடியா எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. அவங்க இந்த ஐடியா கொடுக்குறாங்க, இவங்க இந்த ஐடியா கொடுக்குறாங்க. எந்த ஐடியாவையும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஒன்றை பிடிச்சிங்களா, ஒன்றில் ஆண்டவர் வந்து உங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த டைரக்ஷன்ல ஆண்டவர் உங்களை திருப்பினாரா, அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு உங்களுக்கு தெரியாத இடமா இருந்தா கூட கையை ரெண்டு கையை உயர்த்தி கத்திரிடத்துல ஞானத்தை மட்டும் கேளுங்க. இது எனக்கு தெரியாது, இதுல எப்படி நான் நிற்பேன்னு தெரியல, இதுல மாத்துறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க கேளுங்க. வேதம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா, உங்களுக்கு அறியாததை கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துறாரு. உங்களுக்கு தெரியாத ஞானம் உங்களுக்கு வருது. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஃபர்ஸ்ட் நீ அறியாதது, உங்களுக்கு தெரியாத அந்த ஃபீல்டுல தெரியாத அதை கத்து கொடுப்பாரு, அறியாது. அதற்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா, அதை கர்த்தர் ஆசீர்வதித்து உனக்கு எட்டாது. அதனால ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங் நிலைவரம். சொல்லுங்க, ஒன்றை கேட்டேன் தேவனிடத்தில், ஒன்றை கேட்டேன். அந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். தேவனிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதே 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 அதுல விரிவாக்கத்தை தருவார், அதுல வளர்ச்சி ஆண்டவர் தருவார். எழுத தெரிஞ்சவங்க டைரி எடுத்து எழுதுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. உங்க பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. சும்மா அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணாத, சொல்லுங்க. அத அந்த பிசினஸை பார்த்தா அந்த பிசினஸ், இந்த பிசினஸை பார்த்தா இந்த பிசினஸ். இவர் சொல்லிட்டாருன்னா உடனே இங்க போறது, இவர் சொல்லிட்டாருன்னா என்ன இது என்ன இது, சொல்றதெல்லாம் கேட்கறது, சொல்றதெல்லாம் கேட்கறது. அவங்க சொன்னாங்கன்னா உடனே போய் அதை ஆரம்பிச்சு விட்டு இதுல இப்படி வருது அப்படி வருது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். ஒன்ன உறுதியா பிடிச்சா போதும். அத ஆண்டவர் அதுல இருந்து உங்களை எப்படி பாருங்க. கடந்த நாட்களில் இந்த அந்த ரோட்ல வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த சாய்பாபா கோயில்ல நிறைய ஷோரூம் இருக்குது. அதில் வந்து வழக்கமாக அந்த இடத்துல வண்டி வந்து திரும்பும்போது அதில் ஒரு ஷோரூம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால் சிட்ராயின் நினைக்கிறேன், சிட்ராய் அப்படிதான் நினைக்கிறேன். சிட்ராயின் அப்படின்னு ஒரு கார் கம்பெனி இல்லை, அது இருந்துச்சு. அப்போ அது வண்டி திரும்புகிற இடத்துல அதை பார்த்தா அது தெரியும். திடீர்னு இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன், சிட்ராயின் அப்படின்ற போர்டு அவங்களுடைய ஷோரூம் தான். அந்த ஷோரூமுக்குள்ளே எட்டி பார்த்தா உள்ள வந்து எம்ஜின்ற ஒரு பிராண்ட் ஒரு வண்டி இருக்கு, அந்த கார் உள்ள நின்று. என்னடா இது, போர்டு மேலே பார்த்தா சிட்ராயின்,
உள்ள நிக்கிற காரை பார்த்தா எம்ஜி நிக்குது. என்ன என்ன இது, வித்துட்டாங்களா, மாறிடுச்சா, செகண்ட் ஹேண்ட்ஸ் கடையா அப்படின்னு திரும்பி பார்த்தா சிட்ராயின் எம்ஜி. என்னன்னா சிட்ராயின் அப்படின்ற கம்பெனி வந்து கார் நிறைய சேல் ஆகலை, அது கம்மியாக விற்கிது. இப்போ அந்த ஷோரூமுக்கு வாடகை கொடுக்கணும், அந்த ஷோரூமுக்கு வேலைக்கு ஆள் இருக்காங்க. எம்ஜின்ற இதுவும் நிறைய விற்கல, இதுக்கும் ஷோரூமு. இப்போ இந்த ஓனர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ரெண்டையும் எங்கே கொண்டு வந்துட்டாங்க, ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் யாரு தான், ரெண்டு பேரும் ஒரே ஆள். அதே போல சுசுக்கின்ற ஒரு பிராண்டு கம்பெனி இருக்குது, எஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இன்னொன்று வந்து இந்த இன்னோ ஒரு பிராண்ட் வரும்ல, என்னது, டொயோட்டா. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொயோட்டோவில் வர்ற அதே காரு எதுலையும் இருக்கும், ஆனால் ரெண்டுக்குமே லோகோ மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு 25,000 அந்த மாதிரி கம்மியாக இருக்கும், ரெண்டுமே மாறி இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரிவாங்கன்னா டொயோட்டோ தனிய, ஆனால் கிடையாது. ரெண்டு பேரும் என்ன அப்படின்னா ஜனங்களுக்கு வந்து ஒன்னையே பார்த்துருந்தா என்ன அடிக்குது, போர் அடிக்குது. இவங்களுக்கு இது பிடிக்கும், இவங்களுக்கு. அதனால அவங்களே ஒன்று ஆரம்பிச்சு இவங்க எல்லாமே ஒன்று தான், ஒரே இடத்துல தான் மேனுஃபேக்சரிங் ஆகுது. ஆனால் லோகோ மட்டும் அவ்வளோதான், ரெண்டு வச்சு அது ஒரு சேலு, இது அப்படி. அப்போ தான் ஒரு இடத்துல நின்று அந்த இடத்துல இருந்து பிரான்ச். இதுதான் மனுஷனுடைய ஞானம். மனுஷன் அப்படி பண்றான், மனுஷன் அப்படி வளர்றான். ஆண்டவரும் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ அங்க ஒரு கால், ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து நாகர்கோவில் ஒரு யூனிட் ஆரம்பித்து விட்டேன், கோயம்புத்தூர்ல இன்னொன்று ஆரம்பித்து விட்டேன். கடைசியில் 5 வருஷம் தாண்டி எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டா கோயம்புத்தூர்லேயே ஆரம்பித்தது மூடிவிட்டேன், எல்லா இடத்துலையும் மூடிவிட்டேன். அதுக்கு எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்க வேண்டாம், முதல்ல ஒன்றை கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் ரெடி ஆனாலே போதும். 6 மாதத்துக்கு முன்னாடி போண்டா தான் வித்துட்டு இருந்தாங்க, இப்போ போண்டா விற்று அதுக்கப்புறம் சமோசாவும் சேர்த்து விற்றா பரவாயில்ல. சொல்கிறது புரியுதா சார்? 6 மாதத்துக்கு முன்னாடி போண்டா மட்டும்தான் வித்துட்டு இருந்தேன் பாஸ்டர், இப்போ எதையும் ஆட் பண்ணிட்டேன், என்னுடைய பிஸ்னஸில் சமோசாவையும் ஆட் பண்ணிட்டேன், ஒரு ஜோம் பண்ணுங்கன்னு வந்து கேட்டால் பரவாயில்ல. இல்லை பாஸ்டர், போண்டாவை விற்கிறத கேன்சல் பண்ணிட்டேன், இப்போ சமோசா தான் வித்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன இல்லை? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை? எத்தனை பேருக்கு புரியுது? இல்லை, அதல்ல ஞானம் அப்படின்றது. உன்னை கர்த்தர் ஒரு மரத்தை நடுறாரு, அந்த மரம் கிளை உண்டாகுது, அந்த மரத்துல காய் உண்டாகுது, அந்த இடத்துல கனி உண்டாகுது. கனியை சாப்பிட்றாங்க, விதையை எடுத்து விதைக்கிறாங்க, இன்னொரு மரம் அதே போல முளைக்குது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படித்தான் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய கம்ஃபர்ட் திருச்சபை ஆண்டவர் அப்படிதான் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் நட்டார், உங்களையும் என்னையும் கர்த்தர் நடுகிறார், நம்மை வளர்த்துகிறார். நமக்கு காய்கள் உண்டாக போகிறது, கனிகள் வரப்போகிறது, விதைகள் உண்டாக போகிறது, அநேக பிரான்ச்சஸை ஆண்டவர். இதுதான் ஆண்டவருடைய நடத்துதல், இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இதுக்காக பிரயாசப்படணும், இதுக்காக பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. கைகளை கோர்த்து பிடித்து ஒரு கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன். நான் ஒன்றை கேட்டேன், நான் ஒன்றை கேட்டேன், அதையே இப்போ அந்த நிலைவரத்தை கதை தரப்போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே வைக்கும் காலடி எடுத்து வச்சதே ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல. ஆண்டவரே, என் பிள்ளை வைக்க போகிற அந்த காலடியே ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல. இனி அந்த படிப்பை குறித்த தடுமாற்றம் அவனுக்கு வேண்டாம், இனி அந்த வேலையை குறித்த தடுமாற்றம் அவனுக்கு வேண்டாம், இனி அந்த திருமண வாழ்க்கையை குறித்த தடுமாற்றம் வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால அந்த தடுமாற்றத்தை கர்த்தர் நீர் எடுத்து போடுவீராக ராஜா.
எடுத்து போடுவீராக, எடுத்து போடுவீராக. அந்த தடுமாற்றத்தை ஆண்டவர் எடுத்து போடுவீராக, அந்த தடுமாற்றத்தை ஆண்டவர் எடுத்து போடுவீராக. Thank you Jesus. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கும். அத்தனை பேருடைய ஜெப விண்ணப்பங்களும் கேட்கப்படட்டும். ஆண்டவரே, கடந்த வாரம் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த சின்ன தம்பிக்கு ஆண்டவர் கண்ணு முழிச்சு பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு அந்த பிள்ளையை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். இன்னும் பரிபூரண சுகத்தை ஆண்டவர் நீ தருவீராக. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக ராஜா. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு உண்டாவதாக. நல்ல வருமானத்தை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவீராக. பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ண போறாங்க. தேவைகளெல்லாம் ஆச்சரியமாய் சந்திக்கப்படட்டும் ஆண்டவர். இந்த கிளைமேட் மூலமாக எந்த ஒரு பலவீனம் வராதபடி பிள்ளைகளை கர்த்தர் வேலி அடைப்பீராக ராஜா. இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பல மடங்கு நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். உங்க கிருபையின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். இப்போ லைவ்ல இருக்கிற பிள்ளைகளை கூட கர்த்தர் ஆசீர்வதிச்சு அவருடைய அத்தனை ஜெப விண்ணப்பத்தையும் கர்த்தர் சாட்சியின் விண்ணப்பமாய் மாற்றுவீராக. தூரத்து இடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.